மொழியோடு பண்பாடு எப்படி தொடர்புபட்டிருக்கிறது, உறவுபட்டிருக்கிறது என்பதை பற்றி அறிஞர் பெருமக்கள்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மொழி என்பது பண்பாட்டினுடைய ஒரு அங்கம். லாங்குவேஜ் இஸ் பேசிக்கலி எ சோசியோ கல்ச்சரல் பினாமின் என்று கூறுவார்கள். இன்றைக்கு மானிடவியல் ஆய்வில் இச்சொல் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டு வருவதை எல்லோருக்கும் தெரியும். பண்பாடு குறித்து ஒரே வரியில் சொல்லி பிறகு அது தொடர்பாக பேசுவது என்று சொன்னால் ஒரு குழுவினுடைய, ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வியல் முறைதான் பண்பாடு. வரலாறாக இருக்கலாம், ஏனைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், எல்லாமே பண்பாடு என்ற ஒன்றோடு பின்னப்பட்டவை தான். அந்த வகையில் நாம் பண்பாட்டை புரிந்து கொள்ளலாம். மொழி என்றால் என்ன என்பதை நாம் பண்பாட்டுக்கு ஒரு விளக்கம், மொழிக்கு ஒரு விளக்கம், பிறகு இரண்டுக்குமான உறவு நிலைகள் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். மொழி என்பது ஒலி, எழுத்து, சொல், தொடர், வழக்கு, இந்த பிறவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் மொழி. பொதுவா மொழி என்பது ஒரு கருத்து பரிமாற்றமான கருவி என்ற அளவிலோடு நாம் நின்றுவிட முடியாது. அது ஒரு இனத்தினுடைய, ஒரு பண்பாட்டினுடைய இரத்தமும் சதையுமாக கலந்திருக்கக்கூடிய ஒரு அங்கம் மொழி. அந்த மொழி வழி பண்பாட்டையும், பண்பாட்டின் வழி மொழியையும், வரலாற்றையும் நாம் அளந்தறியலாம். அந்த வகையில மொழி என்பதற்கு இப்படி நாம் ஒரு வரையறை நாம் வைத்துக் கொள்ளலாம். மொழி முதற் காரணம் அணுத்திரள் ஒலி என்று நன்னூலார் குறிப்பிடுகிறார். எனவே மொழிக்கு அடிப்படை ஒலி. பாவாணர் இதைத்தான் குறிப்பிடுகிறார். இந்த செய்தி நான் சொல்வதற்கு காரணம், ஒலிக்கும் பண்பாட்டுக்கும் கூட உறவு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் குறிப்பிட்டேன். இது குறித்து மொழியியலில் பல்வேறு ஆய்வுகள் இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டு வருகின்றன. அவற்றை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். ஒரு மொழியில் காணப்படக்கூடிய இலக்கண, இலக்கியம் போன்ற படைப்புகள் எல்லாமே மொழி மற்றும் வாழ்வினுடைய வரலாற்று ஆவணம்தான் என்பதை எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். சமூகவியல் ஆய்வாளர்கள் சிவத்தம்பி உட்பட எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். இத்தகைய மொழி வழியை ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டை நாம் எப்படி அளந்தறிவது? அந்த காலத்து தமிழ் பெண்கள் தங்களுடைய கணவர் பெயரை கூறமாட்டார்கள் என்று ஒரு பண்பாடு. இது மூவாவத்தினுடைய மொழி வரலாறுல அதை பற்றி பேசுகிறார். கணவருடைய பெயர் முருகன் என்று இருந்தால் அந்த முருகன் என்ற அந்த பெயருக்கு, அந்த ஒலிப்பு முறையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய முருங்கைக்காய் என்ற பெயரை அவர்கள் சொல்ல மாட்டார். மாறாக முருங்கைக்காய் என்பதை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னாக்கா, பெயர் சொல்லாத காய் என்றுதான் அந்த காலத்து பெண்கள் குறிப்பிடுவார்கள். அதுபோலவே உப்பன் என்று அவருடைய கணவர் பெயர் இருந்தால் அந்த ஒலிப்போடு தொடர்புடைய உப்பு என்ற பெயரை சொல்ல மாட்டார். இது ஒரு காலத்திய தமிழ் பண்பாடு. இந்த அடிப்படையில வேறு எப்படித்தான் அவர்களை அழைப்பார்கள் என்று சொன்னாக்கா, குழந்தைகளுடைய பெயரால் அவர்களை அழைப்பது ஒரு வழக்கம். இது நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிறது. குழந்தையினுடைய பெயர் செல்வி என்று இருந்தால் செல்வி அப்பா என்று கூறுவார்கள். செல்வன் என்று இருந்தால் செல்வன் அப்பா என்று சொல்லுவார்கள். இது குறித்து இன்னும் பேரை எப்படி கூப்பிடுவாங்கனாக்கா, ஊர் பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னார் ஊர்க்காரர் வாங்க என்று கூறுவார்கள். இது தொடர்பாக இதை பற்றியெல்லாம் மானிடவியல் ஆய்வாளர் திரு பக்தவச்சல பாரதி அவர்கள் பண்பாட்டு மானிடவியல் என்ற ஒரு நூல்ல விரிவா அதை பற்றி பேசுவார். பண்பாட்டுக்கும் மொழிக்கும் எப்படி உறவு இருக்கிறது என்பதற்காக இந்த செய்தி நான் கூறுகிறேன். பெயர் அழைப்பதற்கு தான், அதனால பெயர் சொல்லக்கூடாது என்ற பொருள் இல்லை. ஆனால் அந்த பெயரை எப்படி அழைப்பது, எங்கு அழைப்பது என்பதுதான் ஒரு பண்பாடு, ஒரு மரபு. அதைத்தான் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். அந்த தகுதி வழக்கு என்று அவர் கூறுகிறார். மரியாதை காரணமாக நாம் இட்டு செல்லக்கூடிய ஒன்று முறையும் இருக்கிறது. அருவிகிதி போட்டு சொல்வது, கல்விகிதி போட்டு சொல்வது என்பதும் நமக்கு தமிழ்ல காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு முறை. அதுபோல திணை, பால், தெளிவுகள் எல்லாமே நம்முடைய பண்பாட்டு மரபோட தொடர்புடையதுதான். அவன் வந்தான் என்று நாம் கூறுகிறோம். அவன் என்பது உயர்தனை. அது விகுதியில் வரும் பொழுது வந்தான் என்று சொல்லக்கூடிய திணை, என்ன திணை அப்படின்றது ஆண்பால் என்ற அந்த விகுதி பால். திணை, பால், தெளிவு தமிழ்ல தெளிவா இருக்கிறது. ஆனா பிற மொழியில அப்படி இல்லை என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார். குறிப்பா நீங்க பிரெஞ்சு அல்லது இந்திக்கு போனீங்கன்னாக்கா, அங்க இந்தியில பேனா என்பது ஆண்பால், அதில் இருக்கக்கூடிய மை என்பது பெண்பால். அதுபோல பிரெஞ்சில ஆண்பால், பெண்பால், பென்சில் ஆண்பால், பேனா என்பது பெண்பால். இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் ஆண்பால், பெண்பால் என்ற பகுப்பு முறைகளை வெவ்வேறு விதமாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழில் மட்டும்தான் அது பொருண்மை அடிப்படையில அது அந்த திணைப்பால் என்ற அந்த பாகுபாட்டை அவர்கள் வகுத்திருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த வகையில இது விரவு பெயர் என்று ஒன்றும் நம்ம கிட்ட இருக்கு. விரவு பெயர் என்ற ஒன்று வேற எந்த மொழியிலும் இல்லை, தமிழ்ல மட்டும்தான் இருக்கிறது. இரண்டு திணைக்கும் பொதுவா வரக்கூடியது. குறிப்பா அந்த பசுவை சாத்தன் என்று சொல்லுவார்கள். சாத்தன் என்று சொல்லும்போது உயர்தனைக்கும் வரும் அல்லது அக்ரணிக்கும் வரும். அப்ப அதான் விரவு பெயர் என்று சொல்லுவாங்க. இந்த விரவு பெயர் பசுவை சாத்தன் என்று சொல்வது, பசுவை தமிழர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள்
தன்னுடைய வாழ்க்கையோடு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இணையாகவே அவர்கள் கருதி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இதன் வழியாக நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில தொல்காப்பியம் நம்ம முன்னமே சொன்னது போல வழக்கு என்று வரக்கூடிய ஒரு இடம் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று சொல்லுவார்கள். இந்த தகுதி வழக்கு என்பது எந்த சொல்லால் எப்படி அழைக்க வேண்டும் என்பதுதான் தகுதி வழக்கு. அதில் இடக்கரடக்கல், மங்கலம், குழுவுக்குறி என்றெல்லாம் கூறுவார்கள். இவையெல்லாம் பண்பாட்டிற்கு நெருக்கமான மொழிகள் என்பதற்காக இவற்றை நான் கூறுகிறேன். அதே போல உயிர்தனையை அகிரிலை வைத்து பேசக்கூடாது என்று ஒரு குறிப்பு தொல்காப்பியத்தில் வந்து அது வருகிறது. அதுவென் வேற்றுமை உயிர்தனை தொகைவையின், அதுவென் வேற்றுமை உயிர்தனை தொகைவையின், அதுவென் உருவு கெட புகரம் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்பம் வந்து சொல்றாரு. அதாவது நம்பியது மகன் என்று அது என்ற வேற்றுமையில உயர்தனை சொல்லக்கூடாது. மாறாக 6ஆம் வேற்றுமை உருவாகிய அது என்பதற்கு பதிலாக 4ஆம் வேற்றுமை உருவாகிய கூல தான் வைத்து சொல்ல வேண்டும். நம்பியது மகன் என்று சொல்லக்கூடாது. நம்பிக்கை மகன், எனக்கு அப்பா, எனது அப்பா என்று சொல்லுவது முறையாக இல்லை. எனவே இப்படித்தான் உயர்தனையை அழைக்க வேண்டும் என்ற ஒரு மரபு பண்பாடு தொல்காப்பியத்திலே வைக்கப்படுது. மதுரை போன்ற பகுதிகளெல்லாம் போனா தெரியும், அது என்று யாரையாவது சொல்லிவிட்டா உடனடியாக அவர்களுக்கு கோபம் வந்துவிடும். இதெல்லாம் ஆட அது என்று கூறுகிறார் என்று கேட்பார். எனவே நம்முடைய பண்பாட்டுல இவ்வாறு அழைக்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்ற ஒரு மரபை தொல்காப்பிய காலத்தில் இருந்தே நம்ம வந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் அதை நாம் பின்பற்றி கொண்டு வருகின்றோம். ஆனா பிற மொழியில் அப்படி இல்லை. மலையாளத்துல அது வந்தது என்றுதான் கூறுவார்கள். அது அவருடைய மொழியினுடைய அந்த கட்டமைப்பு. இப்போ வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பாயிரம். இந்த பாயிரத்துல அவர் இதுல இருந்து என்ன ஒரு பண்பாட்டை, ஒரு மரபை அவர் வந்து முன்வைக்கிறார். பனம்பாரனார் என்று சொல்லக்கூடியவர். இந்த பண்பாட்டு, நம்முடைய தமிழ் பண்பாட்டு மரபுல வடக்கு திசையை நாம் நல்ல திசையாக கருதக்கூடிய ஒரு மரபு அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இருந்து கொண்டு வருகிறது. ஆகவே சங்க இலக்கியத்துல வடபிரித்தல் என்ற ஒரு சொல்லை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். வடக்கிருந்து உயிர் நீத்த புலவர் மக்கள் நிரம்ப இருக்கிறார்கள். இஸ்ராந்தியார், கோப்பெருஞ்சோழன் என்று சொல்லக்கூடிய பொத்தியார் என்ற புலவர்கள் எல்லாம் வடக்கிருந்து உயிர் விட்டார்கள். எதற்காக வடக்கிருந்து அவர்கள் உயிர் நீத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் படித்தவர்கள் தான், இலக்கியம் படித்தவர்கள் தான். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில தூங்கும் பொழுது, உறங்கும் பொழுது வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காத என்று பெரியோர்கள் சொல்வதை இன்றைக்கும் நாம் வந்து கேட்கிறோம். கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு தெரியும், இறந்தவர்களை அடக்கம் செய்யும் பொழுது, புதைக்கும் பொழுது தலையை வடக்கு பக்கம் வைத்துத்தான் அவர்கள் அடக்கம் செய்வார்கள். இது இன்றைக்கும் இருக்கிறது. இவையெல்லாம் எதை காட்டுகின்றன? இன்னும் கூட சில கிராமப்புறங்கள்ல ஊருக்கு வடபுலத்துல, ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள வடபுலத்துல தான் நன்காடுகள் என்று சொல்லக்கூடிய அடக்கம் செய்யக்கூடிய இடங்கள் இருப்பதை பார்க்கலாம். இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகின்றன. இவைகள் எல்லாம் நம்முடைய பண்பாடு அல்லது நம்முடைய வாழ்வியலோடு எப்படி பின்னப்பட்டிருக்கின்றன என்பதை இலக்கிய சான்றுகளின் வழியாக நாம் வந்து குறிப்பிடலாம். பண்டைய நம்முடைய திருமண மரபு என்பது, அதை பற்றியும் தொல்காப்பியத்துல, சங்க இலக்கியத்துல நாம் பார்க்கலாம். திருமண மரபு என்பது கலவு, கற்பு, முதல்ல கலவு, அதன் பிறகுதான் கற்பு. வேற எந்த மொழியிலையும் இந்த பொருளை பற்றியான அந்த பொருளதிகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த முறை இல்லவே இல்லை. தமிழ் பண்பாட்டில் மட்டும்தான் உண்டு. கலவு என்பது பிறமொழி பண்பாட்டில் இல்லை என்பதை நான் சொன்னேன். அதனால தான் ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவதற்காக கவிஞர் குறிஞ்சிப்பாட்டை பாடினார். இந்த இடத்துல தமிழ் என்பது என்ன? ஒரு பண்பாடு, காதல், பிறகு வந்து களவு என்ற ஒன்றை ஆரியர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா அவனுடைய பண்பாட்டில் இல்லை. எனவே குறிஞ்சிப்பாட்டு என்பது தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். திருமணத்துக்கு முன்னால ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கும். அன்றைக்கெல்லாம் தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார், வரைவிடை வைத்து பொருள் வயிறு பிரிதல் என்ற ஒரு துறை. வரைவிடை வைத்து பொருள் வயிறு பிரிதல் என்று சொன்னாக்கா திருமணத்திற்கு வேண்டிய பொருளை பெற்றுக்கொண்டு வருவதற்காக பிரிந்து செல்லுதல். சங்க இலக்கியத்திலே மிகுதியான பாடல்கள் பாலை பாடல்கள், பிரிந்து போவதல் என்ற ஒன்றை நாம் வந்து பார்க்கலாம். எனவே திருமணத்திற்கு பொருள் தேவை. எதற்காக பொருள் தேவை என்ற ஒரு வினா அங்கு வந்து இருக்கிறது. என்னன்னு சொன்னாக்கா பொருளை கொடுத்து பெண்ணை பெறுதல் என்ற ஒரு பண்பாடு தான் தமிழ் பண்பாடு. பொருளை கொடுத்து பெண்ணை பெறுவது, பொருளை கொடுத்து ஆணை பெறுவது என்ற மரபு மாறிக்கொண்டு விட்டது. இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டு மரபு என்பது பெண்களை முதன்மையாக மதிக்கக்கூடிய பண்பாடு. அதைதான் தொல்காப்பியத்தில் நாம் வந்து பார்க்கிறோம். இந்த பிரிவு என்பது பொருளுக்காக பிரிந்து செல்லக்கூடிய பிரிவு என்பது நிரந்தரமான பிரிவு இல்லை. நாட்டிய பர்மனன்ட் அந்த பிரிவு இல்லை. மாறாக இது ஒரு நிரந்தரமா ஒரு தற்செயலான ஒரு பிரிவு தான். அது எதற்காக இந்த செய்தி நான் சொல்ல வரேனாக்கா, மேலை நாட்டு பண்பாடுல பிரிவு என்பது டிவோர்ஸ். ஆனா இந்த பிரிவு என்பது நாட்டிய டிவோர்ஸ். அதான் வாசவ மாணிக்க அழகா வந்து சொல்றாரு, 2 திங்கள்
பாலையே ஆயினும் இது விளைவிக்கும் வெம்மைக்கு அளவே இல்லை. 2 மாசம் தான் பிரிஞ்சு போவான், அதுக்குள்ள அங்க வந்துடுவான் சித்திரை வைகாசி. அப்ப நம்முடைய பிரிவு என்பது வேறு, அயலவர்களுடைய பிரிவு என்பது வேறு. இதைத்தான் நமக்கு களவு வாழ்க்கையில இணையர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிவதே இல்லையாம். நம்முடைய சங்க இலக்கியமாகிய குறுந்தொகையில பூ விடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன நீர் உரை மகன்றீர், சின்ன பூ ஒன்று நடுவுல வந்துட்டா கூட ரொம்ப நாள் பிரிந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டதாம். ஆகவே நம்மவர்கள் தமிழர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகின்ற அந்த பண்பாட்டு மரபு இல்லை என்பதை இதன் வழியாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். திருக்குறளில் கூட செல்லாமை என்றே எனக்குறை மற்றும் உன் வல்வரவு வாழ்வார்க்கு உரை மற்றும் நீ வல்வரவு வாழ்வார்க்கு உரை, நீ போகாதுன்றதை மட்டும் என்கிட்ட சொல்லு, போறேன்னு சொன்னா நீ போயிட்டு வர வரைக்கும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அந்த தலைவரிடம் சொல்லக்கூடியது வல்வத்தில் நம்ம பார்ப்போம். எனவே நம்முடைய வாழ்வியல் முறை என்பது எப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் அதை அளந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காட்டிய அந்த மொழி வழியாக நாம் பார்க்கலாம். எனவே அதுக்காக தான் இந்த வரைபடை வைத்து பொருள்வை பிரிதல் என்பது இன்றைக்கு நம்முடைய பண்பாட்டு மரபுல பரிசம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லோடு நாம் தொடர்படுத்தலாம். பரிசம் என்று சொன்னாக்கா ஆண் வீட்டார்கள் பெண் வீட்டாருக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து பிறகு பெண்ணை பெற்றுக் கொள்வார். காரணம் என்ன என்று சொன்னாக்கா பெண்களே உறுப்பினராக இருக்கக்கூடிய குடும்பத்துல அந்த பெண் ஆண் வீட்டாருக்கு செல்லும் பொழுது அப்ப அந்த குடும்பத்துல ஒரு வகையான அங்க ஒரு இழப்பீடு ஏற்படும். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த பொருளை கொடுத்து பெண்ணை பெறுவார்கள் என்று அது குறித்து நிறைய மேலைநாட்டு ஆய்வாளர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. இதுதான் திராவிட பண்பாடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் தொல்காப்பியத்தில் நாம் வரைபடை வைத்து பொருள்வை பெறுதல் என்று கூறுகிறோம். இப்படி நம்முடைய திருமணமாக இருந்தாலும் ஏனைய இன்ன பிற எவையாக இருந்தாலும் அதுல நம்முடைய பண்பாட்டுக்கும் அதுக்கு ரொம்ப உறவு இருக்கிறது என்பதற்காக இந்த செய்தி நான் குறிப்பிட்டேன். மொழிக்கும் மொழி என்பது ஒலியோடு தொடர்புடையது. ஒலிக்கும் பண்பாட்டுக்கும் கூட நாம் உறவை நாம் கட்டமைக்கலாம். நம்முடைய நாவினுடைய பயிற்சி, நாக்கு நமக்கெல்லாம் எப்படி வளையும் பிறகு மடியும் என்பதை பற்றியெல்லாம் தொல்காப்பிய பிறப்பியல்ல அதை பற்றி பேசியிருக்கிறார். இதே நாக்கு எப்படி வளைகிறது வளைவில்லை என்பதை ஐரோப்பாவுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அந்த நாக்கு அவர்களுக்கு வளையாது. அதனால ழகரம் என்பதெல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அப்படி வாழ்வியல் சூழல். ஆகவேதான் அவருடைய ழகரம் தமிழுக்கு சிறப்புலியாக நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு செய்தி நான் சொல்றேன். ரோலிகலா டாலி பூங்கா இது யாருக்கு என்னென்ன புரியும்? அதுபோல எக்னஸ்கோன்ஸ்கா பொஜக்கோ அப்படின்னு பேர் வச்சா அவனுக்கு புரியும். அதனால நம்மவர்கள் ரோலிகலா டாலி பூங்கா அப்படின்றத நெல்சன் மண்டேலா என்று சொல்லும் பொழுது இந்த நெல்சன் மண்டேலா நாக்கு மேல போயிட்டு அன்னத்தை எல்லாம் தொடுகிறது அழகா நமக்கு தெளிவா இருக்கிறது. எக்னஸ்கோன்ஸ்கா பொஜக்கோ அப்படின்னு சொன்னா எவனுக்கு புரியாது. தெரசா என்று சொன்னாக்கா இந்த நாக்கினுடைய நுனி மேல் அன்னத்தை தொட்டு தெரசா என்று நமக்கு பிறக்கிறது. இப்படி நம்முடைய பெயர் வைப்பு முறைகள் கூட நம்முடைய ஒலிப்பு முறையோடு தொடர்புடையதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு நம்முடைய வாழ்வியல் சூழல் புவியியல் சூழல் ஒரு முக்கியமான காரணமாக நாம் கருதுதல் வேண்டும். வடவேங்கடம் தென்குமரி என்று சொல்லும் பொழுது சில அரவணன் போன்றவர்கள் வேங்கடம் என்பதை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கனாக்கா வேங்கட மலை என்பது அது குறிக்கவில்லை, ஒரு வேச்சுரம் கடுமையான வெப்பம் என்பதைத்தான் அது குறிக்கிறதாக அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழகம் என்பது மிகுந்த ஒரு வெப்பமண்டலம் உள்ள ஒரு புவியியல் சூழலை உடைய ஒரு நாடு. அந்த நாட்டுல ஒலிகள் கூட அதற்கு ஏற்றார் போலதான் மொழியும் அமைந்திருக்கும் என்பதற்காக நாம் இதை தொடர்படுத்தலாம். உதாரணத்துக்கு தொல்காப்பியர் அகர முதல் நகர இருவாய் எழுத்தெனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப என்று குறிப்பிடுகிறார். முதலாகவே அகரத்தை தான் வைக்கிறார். அகரம் எப்படி பிறக்குன்னு சொல்லும் பொழுது ஆயிரண்டு அங்காந்து இயலும் என்று குறிப்பிடுகிறார். வாயை திறந்தாலே வரும். தமிழகத்துல ஐரோப்பாவுக்கு போனீங்கன்னா அகரமே இல்லை, ஓகரம் தான் இருக்கு. காபி என்பதை கோப்பின்னு தான் சொல்லுவான், லாரின்றத லோரின்னு தான் சொல்லுவான். இப்படி அகரம் அங்க உகரமாக பிறக்கிறது. காரணம் குளிர் நாடு. எனவே அந்த பண்பாடு அந்த புவியியல் சூழலுக்கு ஏற்றார் போல என்னப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். பிரான்ஸ்ல இருந்து ஒரு நண்பர் எங்கிட்ட வந்தார். அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, எங்க ஊர்லயும் காகம் கதை இருக்கிறது, உங்க ஊர்லயும் காகம் கதை இருக்கிறது. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய காகம் வாயில வடையை வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாரு, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காகம் வடையை வைத்திருக்கிறது, எங்க ஊர்ல இருக்கிற காகம் பால் கட்டியை வைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். ஏன் என்று சொன்னால் குளிர் நாட்டுல பால் கட்டி தான் இருக்கு. எனவே கதைக்கும் எந்த நிகழ்வா இருந்தாலும் அது அந்த நாட்டினுடைய பண்பாடு வாழ்வியல் சூழல். இப்படி நம்முடைய மொழிகளை நாம் கூர்ந்து பார்த்தோம்னாக்கா நம்முடைய பண்பாட்டோட வாழ்வியலோட எப்படி பிணக்க அது பின்னப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறியலாம். மருவகை இலக்கண ஆசிரியர் தண்டபாணி சுவாமிகள் சில ஊமைகள் வழியா சிலவற்றை சொல்லுவாரு. அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருனாக்கா அகரம் எப்படி பிறக்குன்னு சொன்னாக்கா பசு தன் இளங்கன்றுக்கு இறங்கினார் போல அகரம் பிறக்கும். பசு தன் இளங்கன்றிற்கு இறங்கினார் போல அகரம் பிறக்கும் சொல்லும் பொழுது தமிழகத்துல
பசு, நம்ம முன்னவே சொன்னது போல ஆணிரை கவர்தல், நிறை கவர்தல், நிறை நீற்றல் என்பதெல்லாம் தமிழ் பண்பாட்டில் வரக்கூடியது. பசு என்பது அந்த வாழ்வியலோட அது வந்து நெருக்கமாக கலந்திருக்கக்கூடியது. எனவே பசு வாயை திறந்தா எப்படி ஒலி வருமோ அப்படி அகரம் வரும் என்று நம்முடைய விலங்குகளோடு வைத்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காத நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல எகரம் என்று சொல்லக்கூடிய ஒலி எவ்வாறு பிறக்கும் என்று சொல்லும்போது நச்சினார்க்கனீர் சொல்றாரு, உரலாணி இட்டார் போல எகரம் பிறக்கும் சொல்றாரு. சவுத் தமிழகத்துல, அந்த தென் தமிழகத்துல அப்பொழுதெல்லாம் வந்து நெல் குத்தும் பொழுது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு உரலை வைத்து அதுல உரல்ல நெல்லை போட்டு பிறகு வந்து இரும்பு என்று அந்த உலக்கையில இரும்பு பூண் இருக்கும், அந்த இரும்பு பூனை வைத்து அவர் குத்துவார். குத்திய பிறகு வந்து அவர்கள் எடுத்து சுத்தம் செய்து அவர்கள் அரிசி ஆக்குவார்கள். இது இரும்பு பூண் வந்து குத்தி என்னவாயிடுச்சுனாக்கா அந்த குழி ஆழமா போயிடுச்சு. அதுல இருக்கக்கூடிய நெல்லையும் அரிசி எடுக்கும் பொழுது கையில் அந்த சிராய்வுகள் குத்தி அது துன்பத்தை கொடுக்கும். ஆகவே வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னாக்கா, அதே அளவுள்ள அந்த குழி அளவுள்ள இன்னொரு குழியை செய்து, அதாவது வைரம் பாய்ந்த மரத்தினால் ஆசாரி கிட்ட போயிட்டு இன்னொரு அந்த குழியை செய்து அதில் எடுத்து வந்து அவங்க பொருத்துவார். அது பொருத்தும் போது அது கரெக்டா பிக்ஸ் ஆயிடும். அதுதான் உரலாணி இட்டார் போல எகரம் பிறக்கும். சாதாரண ஒரு ஒலிதான். எகரம் வந்து நாக்கினுடைய இடைநாவும் இடை அன்னமும் சொல்லி பாருங்க ஐயா அப்படி சொல்லும் பொழுது கரெக்டா போய் பிக்ஸ் ஆகும். இப்படி கூர்மையா கண்டுபிடித்து அவற்றை நம்முடைய பண்பாட்டோடு அவர்கள் தொடர்புபடுத்தி இருக்கிறது எல்லாம் நிரம்ப எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அது மொழிக்கும் பண்பாட்டுக்கும் வெகு தூரம் இல்லை. அவற்றை நான் சொன்ன அந்த உதாரணங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம்.